கூடுவாஞ்சேரியில் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டயாலிசிஸ் மையத்தினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டணமில்லா டயாலிசிஸ் மையம், 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சித்த மருத்துவ பிரிவு மற்றும் 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாநில துணை தடுப்பூசி மருந்தகங்கள் சேமிப்பு மையம் உள்ளிட்ட பிரிவுகள் உருவாக்கப்பட்டன. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற புதிய பிரிவுகள் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டயாலிசிஸ் மையம் திறக்கப்பட்டிருப்பதற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கோவை ஈசா மையத்தில் நடைபெறவிருக்கும் மகா சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஈசா அறக்கட்டளையின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுவாமி பாரகா, மாசி மாதத்தில் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி விழாவில் கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே மனிதர்களின் உயர் சக்தி மேல் நோக்கி எழுவதற்கு உதவும் வகையில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் நம் கலாச்சாரத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள் இரவு முழுவதும் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், வரும் 26ஆம் தேதி ஈஷாவில் 31வது சிவராத்திரி கொண்டாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மிராக்கிள் ஆஃப் தி மைண்ட் எனும் இலவச செயலியை சத்குரு அறிமுகப்படுத்த உள்ளதாகவும், தினமும் 7 நிமிடங்கள் சத்குருவின் வழிகாட்டுதலுடன் மக்கள் தியானம் செய்யும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டு உள்ளதாகவும் சுவாமி பாரகா தெரிவித்தார். இந்த மகா சிவராத்திரிய இரவு முழுவதும் முழு விழிப்புணர்வோட இருந்து பயன்படுத்தி கொள்ற மாதிரி நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஈஷாவில் இது 31வது மகா சிவராத்திரி நாள் வெகு சிறப்பாக நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்த 31வது மகா சிவராத்திரி விழாவில் ஈஷாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும், கர்நாடக மாநில துணை முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. ஈஷாவில் இந்த சிவராத்திரி விழா வரும் ஆதியோகி முன்பு வரும் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெற இருக்குது. சத்குரு முன்னிலையில் நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள், மந்திர உச்சாரணைகள், இரவு பொழுதும் பல்வேறு கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடைபெற இருக்குது. புதிய கல்விக் கொள்கையில் 3வது மொழி தேர்வு என்பதை ஏன் இந்திய மொழிகளில் சுருக்க வேண்டாம் என துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் மதிமுக சார்பில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது எனவும், மும்மொழி கொள்கையா அல்லது தமிழக மாணவர்களுக்கு உயர்வை தந்த இருமொழி கொள்கையா என்பதுதான் தற்போது உள்ள பிரச்சனை என கூறினார். பாஜகவை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், உலகம் முழுவதும் தமிழக இளைஞர்கள் தற்போது ஆதிக்கம் செலுத்துவது இருமொழி கொள்கையினால் தான் என்றும் கூறினார். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் பள்ளி கல்வியில் இருந்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய விழுக்காடு விகிதத்தை 50% உயர்த்த வேண்டும் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 50% விழுக்காடு எனும் சாதனையை எட்டிவிட்டதாகவும் தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் தேவை, இதுதான் இருக்கணும், இதுதான் இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு இளைஞர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு துறைகள் ஆதிக்கம், தமிழக இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அதற்கு காரணம் இருமொழி கொள்கை, அதுதான் காரணம் சொல்லிட்டு அதனால எல்லாரும் அதை உறுதியா நிக்கிறோம். ஆனா பாஜக ஒரே இயக்கம் இங்க மும்மொழி கொள்கை, அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER, அதாவது பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போற விகிதம் தமிழ்நாட்டில் பொறுத்து கிட்டத்தட்ட 50 விழுக்காடு. ஆல் இண்டியா ரேஷியோ பொறுத்து கிட்டத்தட்ட 25-27 விழுக்காடு தான் இருக்கு. அதை 2047க்குள்ள இந்த 50 விழுக்காடு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போற விகிதம் கிட்டத்தட்ட இப்பவே நமக்கு 50% இருக்கு.
தங்களது கட்சியில் யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதில் முழு சுதந்திரம் இருப்பதாக காளியம்மாள் கட்சியில் இருந்து விலகுவதாக வெளிவரும் தகவலுக்கு சீமான் பதிலளித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தனியார் பள்ளியில் இந்தி இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டும் நிலையில் அதற்கு அனுமதி அளித்ததே மத்திய அரசுதான் எனவும் கூறினார். கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஆரம்பத்தில் இருந்தே இந்தி பாடம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஆரம்ப காலங்களிலேயே எதிர்க்காமல் தற்போது அரசியல் காரணங்களுக்காக மாநில அரசு எதிர்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மும்மொழி கொள்கையால் தமிழ் படிப்பதற்கு வாய்ப்பில்லை எனும் சூழல் உருவாகும் என குற்றம் சாட்டிய அவர், அந்தந்த மாநில மொழிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தால்தான் மாநிலம் வளர்ச்சியடையும் எனவும் தெரிவித்தார். சமஸ்கிருத மொழியில் பேசுபவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் நிலையில் நாடாளுமன்றத்தில் சமஸ்கிருத மொழியில் கல்வெட்டு வைப்பதற்கான நோக்கம் என்ன எனவும் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கையை தெளிவு வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.